Now the good news is that today there is an hedge around all the anointed ones of God. இன்றைக்கு நல்ல செய்தி என்னவென்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரை சுற்றிலும் வேலி இருக்கிறது. You know, in Luke chapter 10 verse 19, Jesus said, "Nothing shall by any means hurt you." லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Now how does he say that? Because there's an hedge round about us. எப்படி அவர் சொல்கிறார் என்றால் நம்மை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது. When he said nothing shall by any means hurt you, it means that you are dwelling in the midst of things which can hurt. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று அவர் சொல்வார் என்றால் நீங்கள் சேதப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடுவிலே ஜீவிக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். Because if there is nothing to hurt you, then why should he say nothing shall by any means hurt you? உங்களை சேதப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டால் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் ஏன் சொல்ல வேண்டும்? There is no need for that word. அந்த வார்த்தைக்கு அவசியமே இல்லை. In heaven, in eternity, when you are with God, he doesn't say nothing shall by any means hurt you, because there is nothing to be hurt. சேதப்படுத்துவதற்குரிய ஒரு காரியம் இருந்தாதான் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று தேவன் சொல்லுவார். So God knows that we are living in a world where you can be hurt. ஆகவே தேவனுக்கு நன்றாக தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த உலகத்திலே நீங்கள் பாதிக்க முடியும், சேதமடைய முடியும். Many people forget this. பலர் இதை மறந்து விடுகிறார்கள். And they forget about the children also. தங்களுடைய பிள்ளைகளை பற்றியும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். They don't know that the children also are dwelling in the midst of hurt. தங்களுடைய பிள்ளைகளும் இந்த சேதப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் வாழ்கிறதை மறந்து விடுகிறார்கள். Go to Psalms 91 verse 10. There shall no evil befall thee, no plague come near thy dwelling. சங்கீதம் 91 10வது வசனத்திலே பார்க்கிறோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Now very clearly we are dwelling in the midst of evil and plagues. வெகு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும், நாம் வாதைகள் மற்றும் பொல்லாப்பு தீங்குகளின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But because we are surrounded by an hedge, God is telling no evil shall befall you, no plague can come near your dwelling. ஆனா நாம் நம்மை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறதுனாலே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. That is why we should be very careful to ensure that the hedge is not broken. ஆகவே நாம் வெகு ஜாக்கிரதையாக இந்த வேலி உடைக்கப்படாதபடிக்கு நாம் எச்சரிப்பாய் காத்துக்கொள்ள வேண்டும். Because God knows that without the hedge you are lost. இந்த வேலி இல்லாமல் நீங்கள் சேதமடைவீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் தவிப்பீர்கள் என்பது தேவனுக்கு தெரியும். I'll give you an example. Just think about it. Let's say you're building a house or you're building a business. Okay, you're putting so much of labor. If there's no hedge, then naturally your business can be damaged, your house can be damaged, your family can be damaged. உதாரணத்துக்கு ஒரு வீடை கட்டுறீங்க, இல்லைன்னா உங்க பிசினஸை கட்டுறீங்க, அதை சுற்றிலும் ஒரு வேலி மாத்திரம் இல்லாட்டினா நிச்சயமா அதுல சேதம் உண்டாகும், பாதிப்புகள் உண்டாகும், அதனாலே சேதம், பெரிய சேதங்கள். I think that's the most foolish way to build a business. ஒரு பிசினஸை கட்டுற நம்ம வேலி இல்லாம செய்வாரானால் அது மிக மதியீனமான செயலாகும். A wise man will ensure there's an hedge around his business and then build his business, because then only his business can increase and grow and be safe. வேலி சுற்றி இருக்குதா என்பதை அறிந்த பிறகு அந்த பிசினஸை கட்டுவீர்கள் என்றால் அது ஞானம். திருமணம் செய்வதற்கு முன்பாக உங்களை சுற்றிலும் வேலி இருக்கிறதா என்பதை அறிந்த பிறகு திருமணம் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் திருமணமானது பரலோகமாக இருக்கும். If you're getting married, please ensure that there's an edge around you and then get married, and your marriage will be like heaven. Otherwise, it will be like hell. Are you listening? Because we are living in an evil world, brother. நாம் இன்றைக்கு பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That's why God is saying no evil shall befall you. ஆகவே தான் தேவன் சொல்கிற எந்த தீங்கும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. How many of us have made this costly mistake of not making sure there's hedge around us, and we get married, we start business, we do so many things, and suddenly the enemy attacks and there's a damage. எத்தனை பேர் இந்த பெரிய தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். திருமணத்துக்கு முன்பதாக அந்த வேலி இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதில், பிசினஸ்க்கு துவங்கும் போது வேலி இருக்கிறதா இல்லையா என்பதை அதை குறித்து உறுதிப்படுத்துவதில், இதெல்லாம் உறுதிப்படுத்தாமலே செய்துவிட்டு பிறகு அதனால எவ்வளவு பெரிய சேதம். திடீர்னு ஒரு அடி வந்த உடனே லைஃப் லாங் அந்த அடினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். Is it not true, brother? இது உண்மைதானே? How many of us really ensure that there's an edge around us? எத்தனை பேர் உண்மையாக நம்மை சுற்றிலும் வேலி இருக்கிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்?